ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் சமையல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லைஃப் இஸ் சமையல் சேனலில் டேஸ்டியான இனிப்பு போலி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம கடையில் தான் போலி வாங்குவோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயும் நம்ம போலி செய்ய போகிறோம். சரி வாங்க போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம குக்கரில் 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இனிப்பு செய்ய போகிறதுனால இதில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா மூடி போட்டு நல்லா 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போலிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போது மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம போலி சாப்பிட்டா வரதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நம்ம போலி நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம போலி சாப்பிட்டா வரணுன்னா அதை நல்லா இலகுவாக பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம போலி நல்லா சாப்பிட்டா வரும். இப்போது நம்ம போலிக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா நசுக்கிக்கலாம். பருப்பை நல்லா நசுக்க வேணாம். நம்ம போலியில் நடுவில் கடலைப்பருப்பு கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாக நல்லா நசுக்கிக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லத்தை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்து அது நல்லா வடிகட்டிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். அது க்ளீனாக இருக்கும், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போலிக்கு தேவையான பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க போலி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் போலி செய்யலாம். எப்பவுமே போலி மீடியம் சைஸில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டையை ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதை நம்ம கையாலே தட்டிக்கலாம். பூரிக்கட்டை தேவையில்லை, கையாலே பொறுமையாக தட்டுங்க. வேணும்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மடித்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெளியில் பூரணம் வராதபடி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மெதுவாக பூரணம் வெளியே வராத மாதிரி
பொறுமையாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச போலியை சூடான தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டு கூட நம்ம பொடி செய்யலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்டா நம்ம போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான போலி இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லைஃப் இஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you soon.